மணி 12 ஆச்சு. இன்னும் யாரையும் காணோன்னு நினச்சேன். அதுக்கட்டி நீங்கள் வந்துட்டீங்க. ஹாய் சில்ட்ரன், ஷாலும் உங்களை யாவரையும் இந்த சண்டே ஸ்கூல் ஆன்லைன் ப்ரோக்ராம் சர்வீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு டீச்சர் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை யாவரையும் அன்போடு எல்லாருமே நாங்கள் வர வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம கற்றுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி ப்ரேயருக்கு கடந்து செல்லுவோம். அந்த குட்டி ப்ரேயர் பண்ணுறதுக்கு டீச்சரோட குட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வராங்க. அவங்கள நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ப்ரே பண்ணிட்டு நம்ம கடந்து செல்லுவோமா? வாங்க போகலாம். ஹாய் சில்ட்ரன், ஷாலும். நான் தான் டீச்சர் வினித்ராவோட குட்டி ஃப்ரெண்ட். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா ஓப்பனிங் ப்ரேயர் செய்ய போறோம். வாங்க இந்த நியூ ஃப்ரெண்டோட நீங்களும் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நாள் கொடுத்ததுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கத்தக்க உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ எங்களை வழி நடத்தும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு நாங்கள் கற்றுக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஆசீர்வதியும். எங்களுக்கு ஒரு முற்றிலுமா ஒரு நல்ல ஞானத்தை தாரும். உன் கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவி நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். Shalom kids. Okay children. Okay, நம்ம இப்போ praise செஞ்சோம். அடுத்தது நம்மளுக்கு worship. Okay, நம்ம worship பண்ணலாமா? நானே உலகின் ஒளி என்றாரே, நானே உலகின் ஒளி என்றாரே, அவர் பின் சென்றால் இருள் இல்லையே, அவர் பின் சென்றால் இருள் இல்லையே. வேணும்னா 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 இங்கிட்டு வா, வேணாமுன்னா அங்கிட்டு போ. வேணும்னா இங்கிட்டு வா, வேணாமுன்னா அங்கிட்டு போ. ஏசு வேணும்னா இங்கிட்டு வா, வேணாமுன்னா அங்கிட்டு போ. உனக்கு வேணும்னா இங்கிட்டு வா, வேணாமுன்னா அங்கிட்டு போ. ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன், ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன். இன்ஜின் டிரைவர் இயேசு, இதுக்கு இல்ல காசு. இன்ஜின் டிரைவர் இயேசு, இதுக்கு இல்ல காசு. அவர் கிருபையினால ஓடுவதால் எல்லோருக்கும் ஃப்ரீ பாஸ். அவர் கிருபையினால ஓடுவதால் எல்லோருக்கும் ஃப்ரீ பாஸ். ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன், ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. ஏறும் ஸ்டேஷன் ரெட் ஜிப்பு, சிக்கு சிக்கு சக்கா சிக்கு சிக்கு சக்கா. இறங்கும் ஸ்டேஷன் பரலோகம், சிக்கு சிக்கு சக்கா சிக்கு சிக்கு சக்கா. ஏறும் ஸ்டேஷன் ரெட் ஜிப்பு, நாம இறங்கும் ஸ்டேஷன் பரலோகம். இடையில் ஏதும் ஸ்டேஷன் இல்லை, சிக்கு சிக்கு சக்கா சிக்கு சிக்கு சக்கா. இடையில் ஏதும் ஸ்டேஷன் இல்லை, மீறி இறங்கினால் கேரண்டி இல்லை. ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன். இன்ஜின் டிரைவர் இயேசு, இதுக்கு இல்ல காசு. அவர் கிருபையினால ஓடுவதா எல்லோருக்கும் ஃப்ரீ பாஸ். அவர் கிருபையினால ஓடுவதா எல்லோருக்கும் ஃப்ரீ பாஸ். கிருபையின் வண்டி ஓடிடும் போது சிக்கு சிக்கு சக்கா சிக்கு சிக்கு சக்கா. இடையில் நிறைய தடைகளும் உண்டு, சிக்கு சிக்கு சக்கா
கிருபையின் வண்டி ஓடிடும் போது இடையில் நிறைய தடைகளும் உண்டு. இருந்தும் பயணம் தொடர்ந்திடணும், நம்ம இருக்கையிலேயே அமர்ந்திடணும். இருந்தும் பயணம் தொடர்ந்திடணும், நம்ம இருக்கையிலேயே அமர்ந்திடணும். ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன், ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன். இன்ஜின் டிரைவர் இயேசு, இதுக்கு இல்ல காசு. இன்ஜின் டிரைவர் இயேசு, இதுக்கு இல்ல காசு. அவர் கிருபையினால ஓடுவதால் எல்லோருக்கும் ஃப்ரீ பாஸ். அவர் கிருபையினால ஓடுவதால் எல்லோருக்கும் ஃப்ரீ பாஸ். ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன், ரயிலில் ஏறி போறேன், நான் ரயிலில் ஏறி போறேன். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. ஷாሎም சில்ட்ரன்ஸ், இன்னைக்குள்ள லெசன் நம்ம இன்னைக்கு நோவாவை பற்றி படிக்க போகிறோம். நோவா தாத்தாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கணும். ஸோ அவரை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவரோட ஃபெய்த், அவரோட செய்கை, ஒபீனியஸ், ரைச்சஸ்ஃபுல் மேன், எப்படி ஒரு நீதி நடந்த மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே நேரத்தில் அவர் எப்படி தேவன் குரலுக்கு அவர் சொல்லி கொடுத்து அதை அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்து அவர் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். அதே நேரத்தில் எவ்வளோ பேர் அவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு, அதே நேரத்தில் கர்த்தர் அவருக்கு ஒரு கவர்னன் கொடுத்துருக்காரு. அதாவது ஃப்ளட்னால் உலகத்தை மீண்டும் ஒரு திசை அழிக்க மாட்டேன் அப்படின்னு கொடுத்த ஒரு கவர்னன். ஸோ சில்ட்ரன்ஸ், வாரங்கள் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இன்னும் அழுத்தமாக ஆழமாக நோவா தாத்தா பற்றி கற்றுக்கணும். ஓகே, ஸோ நம்ம நோவா தாத்தா பற்றி நம்ம படிக்கணும்னா ஜெனசிஸ் 6-8 சாப்டர் 8 இதில் படிங்க. இது உங்களுக்கு இன்னும் ஆழமாக தேவன் வார்த்தைக்குள்ளே போய் நம்ம அதன்படி கீழ்ப்படுத்தி நடந்துட்டோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஓகே லெட்ஸ் கோ இன்டு அவர் லெசன். நோவாவும் பேழையும். ஆதியாகமம் 6 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து ஆதியாகமம் 9 அதிகாரம் 17 வசனம் வரை. நோவா சரியானதை செய்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருந்த ஒரு மனிதர். அவருக்கு ஷெம், ஹெம் மற்றும் ஜெஃபத் என்ற 3 மகன்கள் இருந்தனர். இருப்பினும் மற்றவர்கள் அனைவரும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தனர். மக்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருந்தார்கள். தன் படைத்த மக்கள் மிகவும் பொல்லாதவர்களாக வன்முறையாளர்களாகவும் கர்த்தர் கண்டார். கடவுள் நோவாவிடம் பூமியை அழிக்க ஒரு வெள்ளத்தை அனுப்புவதன் மூலம் இந்த துன்மார்க்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க போவதாக கூறினார். ஆனால் நோவாவும் அவரது குடும்பத்தினரும் காப்பாற்றப்படுவார்கள் என்று வாக்கு கொடுத்தார். மரத்திலிருந்து ஒரு பெரிய பேழையை உருவாக்கி அதை நீர்ப்புக சுருதியில் மறைக்க நோவாவுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இது 450 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமும் இருக்க வேண்டும். இது அறைகளாக பிரிக்கப்பட்ட 3 தளங்களையும் காற்று உள்ளே செல்ல ஒரு கூரையும் கொண்டிருக்கும். அதற்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்கும். உடனே நோவாவும் அவரது மகன்களும் பெரிய பெட்டி வடிவு படகை உருவாக்க தொடங்கினார். நோவாவும்
அவருடைய மகன்களும் என்ன செய்கிறார்கள் என்ற சுற்றிலுள்ள துன்மார்க்கர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பேழை தயாராக இருந்தபோது 7 நாட்களில் வெள்ளம் வரும் என்று கடவுள் நோவாவிடம் சொன்னார். நோவா அவருடைய 3 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் தங்கள் உடைமைகளை கப்பலில் எடுத்து செல்லும்படி கூறப்பட்டனர். கப்பலில் வரும் விலங்குகளுக்கான உணவுகளையும் அவர்கள் சேமித்து வைத்தார்கள். ஒவ்வொரு சுத்தமான விலங்கு மற்றும் பறவையும் எல்லா ஜோடிகள் ஒரு ஆண் மற்றும் பெண் பேழையில் வைக்கப்பட்டன. ஒவ்வொரு அசுத்தமான விலங்குகளிலும் 2 கப்பலில் கொண்டு செல்லப்பட்டன. கடவுள் பேழையின் கதவை மூடிவிட்டவுடன் மழை பெய்ய தொடங்கியது. 40 நாட்கள் பலத்த மழை பெய்தது. ஆறுகள் தங்கள் கரைகளை வெடிக்கின்றன. மேலும் வெள்ள நீர் பெருகியது. நீர் உயர்ந்தவுடன் பேழை மிதக்க தொடங்கியது. எல்லா உயரமான மலைகளையும் மூடும் வரை நீர் உயர்ந்து கொண்டிருந்தது. பேழைக்கு வெளியே நிலத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் அழிக்கப்பட்டன. 150 நாட்கள் தண்ணீர் பூமியில் வெள்ளம் புகுந்தது. ஆனால் பேழையில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டனர். வெள்ள நீர் இறங்கும்போது பேழை அரராட் மலைகளில் வந்து தங்கியது. 40 நாட்களுக்கு பிறகு நோவா ஒரு காக்கை அனுப்பினார். ஆனால் அது தரையிறங்க இடமில்லை. பின்னர் அவர் ஒரு புறாவை அனுப்பினார். அது நிலத்தை தேடி பறந்தது. ஆனால் அது தரையிறங்க இடம் கிடைக்காமல் பேழைக்கு திரும்பியது. நோவா தன் கையை அடைந்து அதை மீண்டும் பேழைக்கு கொண்டு வந்தார். 7 நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் புறாவை வெளியே அனுப்பினார். அந்த முறை அது புதிதாக பறிக்கப்பட்ட இலையுடன் திரும்பியது. நீர் குறைந்து வருவதை நோவா அறிந்தார். 1 வாரம் கழித்து அவர் 3வது முறையாக புறாவை அனுப்பினார். ஆனால் அது திரும்பவில்லை. புறா நிலத்தை கண்டுபிடித்ததை நோவா அறிந்து கொண்டார். நோவா பேழையின் கூறுகளை அகற்றி நிலம் வறண்டு போவதை கண்டான். 2 மாதங்களுக்கு பிறகு நோவாவுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் விலங்குகளுக்கும் பேழை விட்டு வெளியேறும் அளவுக்கு நிலம் வறண்டது. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளுக்கு பலியிட்டார். கடவுள் பலிகளில் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உயிரினங்களை இனி அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுத்தார். கடவுள் வானத்தில் வானவில் வைத்தார். கடவுள் நோவாவிடம், இந்த வானவில் மீண்டும் ஒருபோதும் பூமியெங்கும் வெள்ளம் வராது என்ற எனது உடன்படிக்கைக்கு அடையாளம் என்று கூறினார். குட்டிங்களா, இன்னைக்கு நம்மளோட மனப்பாட வசனம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையுடைய காத்திருக்கிறது நல்லது. புலம்பல் 3:26. So today's memory verse is from Lamentation 3:26. It is good that a man should both hope
and quietly wait to the salvation of the Lord. Okay children, so this is our memory verse for today's lesson. So childrens, நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க, நோவா தாத்தாவோட வீடியோ பார்த்தீங்க. ஸோ நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? ஸோ என்ன கற்றுக்கிட்டோன்னா அவரோட பெரிய கீழ்ப்படிதல். இன்றைக்கி நம்ம போன வாரம் பாஸ்டர் பேசின வார்த்தை அந்த கீழ்ப்படிதல், எப்படி ஒரு வாய்ஸாக நம்ம நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதே போல் நோவா தாத்தா ஆதி காலத்துலேயே அவர்கள் வந்து அந்த கீழ்ப்படிதல் இருந்தனால, அந்த பொறுமை இருந்தனால, அந்த ஒரு ஃபெய்த் நம்பிக்கை அவர் குரலை கேட்டு அந்த கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே நம்பிக்கை, கீழ்ப்படிதல் எல்லாமே சேர்ந்து அவருக்கு தேவனே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதாவது உலகத்தில் தண்ணீரை வச்சு அவர் உலகத்தை அழிக்கவே மாட்டார்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்மலாம் வந்து நோவா தாத்தா மாதிரி ஆயிட்டு பிறகு அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ கிட்ஸ், இப்போ உங்களுக்கு த பெஸ்ட் சான்ஸ். கீழ்ப்படிதல் இருந்து நம்ம எல்லா நன்மையும் மேற்கொள்வோம், பொறுமையாக இருப்போம், கீழ்ப்படிவோம், நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அதுவும் யாருக்கிட்டேருந்து? நம்ம பரலோக பிதாக்கிட்டேருந்து, ஏசப்பாக்கிட்டேருந்து நம்ம நன்மையை பெற்றுப்போம். ஓகே children, so today's lesson, be patient, have faith and win the world. Okay, bye children. டீச்சர் மறக்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்தெந்த கிராஃப்ட் செஞ்சீங்களோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிளி எண்ட் ஆஃப் த இயர் நம்மளுக்கு சர்ச்சில் நம்ம போக முடிஞ்சால் நம்ம வந்து கிளாஸ்க்கு என்டர் பண்ணாமல் நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுருக்கோன்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் செஞ்ச கிராஃப்ட்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த மெமரி வேர்ஸ்லாம் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க சும்மானு உள்ள பிள்ளைங்கள, தேவனோட பிள்ளைங்கள எப்படி டெரராக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை விட்டு இன்னொன்று கிராஃப்ட் வந்து நம்ம வந்து கிவிங்க்கு நம்ம செஞ்சோம்ல, அந்த கிவிங் பாக்ஸ் நம்ம செஞ்சுருந்தோம். ஸோ அதில் மறக்காமல் நீங்கள் காசு சேர்த்து வச்சுட்டு வாங்க, போட்டு வச்சுட்டு வாங்க. நம்ம மற்ற சில்ட்ரன்ஸை பிளஸ் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ். ஓகே சில்ட்ரன், என்ஜாய், ஹேவ் அ பிளெஸ்ட் டே. ஓகே சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம அருமையாக ஒரு லெசன் நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம நோவா ஆக்கோட கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ நம்ம தேவையான சில பொருட்கள் என்னதுன்னா, நமக்கு 2 பீஸ் ஒயிட் பேப்பர், ஏப்பர் பேப்பர், ஓகே, சில கலர்ஃபுல்லோட பேப்பர்ஸு, தென் நம்மளுக்கு கலர் பென்சில், மேஜிக் பென், இல்லைன்னா மக்கப் பென், தென் சீசர்ஸ், தென் செல்லோ டேப். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம வாங்க நம்ம அவங்களுக்கு கிராஃப்ட் செய்யணுமா? ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம இந்த கப்பலை வரைய போகிறோம், இந்த ஆக்கு வரைய போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம வாங்க நம்ம வரையணும். சரிக்குன்னு வந்துட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவேன். மேஜிக் கலரில் இல்லை மக்கப் பென்னில். ஆக்கு வரைஞ்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஆக்கு பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம அனிமல் வர போகிறோம். உங்களுக்கு அனிமல் வரைய கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டில் புக்கில் இல்லை மெகசினில் அனிமல் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் அனிமல் படம் அழகாக வெட்டி இதில் விட்டுலாம்.
டீச்சர் அனிமலில் வரைஞ்சிட்டு வரேன். ஸோ நீங்கள் மக்கப் பென் பாய்க்கிறதுக்கு நீங்கள் முதல்ல பென்சில் அழகாக வரைஞ்சிட்டு அப்புறம் மக்கப் பென் மேஜிக் பண்ண நீங்கள் அழகாக வரையலாம். ஓகே, டீச்சர் அனிமல். ஓகே, சில அனிமல் வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த ஓரத்தில் அந்த ஆக் மேலே மச்சம் இந்த கோடுங்களாம் டீச்சர் வரையும். அப்புறம் டீச்சர் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த விண்டோ மாரி வைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா நீங்கள் மேபி அனிமல் பண்ணலாம். நீங்கள் அழகாக விட்டுடலாம். தென் அனிமல்ஸ் டீச்சர் விண்டோவில் இருக்க மாதிரி செஞ்சு அழகாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இது லைக் சம்பன் மேலே கோடுலாம் இருக்கும். டீச்சர் இது மாதிரி வரைஞ்சிருக்கேன். டீச்சரில் நீங்கள் இதுமாரி வரைஞ்சிட்டு நீங்கள் செய்யணும். ஓகே, நம்ம கலர் அடிக்கலாம். ஓகே, நம்ம ப்ரௌன் கலர் எடுத்து அந்த கப்பலாக அடிக்கலாம், அனிமல்ஸ்லாம் அடிக்கலாம். ஓகே, சிலஸ் வாங்க நம்ம கலர் அடிக்குமா? முதல் டீச்சர் கப்பலை கரை அடிக்கிறேன். டீச்சரோட இந்த ஆக். ஓகே, டீச்சர் கரை அடிச்சிட்டேன். ஸோ டீச்சர் ப்ரௌன் கலர் உங்களுக்கு லைட் ப்ரௌன் அடிச்சிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே இருக்கிற சில அனிமல்ஸ் இருக்குல்ல, ஓகே, அதை நம்ம கரை அடிக்க போகிறோம். ஓகே, ஜிராஃபா கரை அடிக்கிறோம்.
children, அதே போல் இங்கே இருக்க மற்ற அனிமல்ஸ் கூட நம்ம கலர் அடிக்க போகிறோம். Okay children. Okay children, நம்ம கலர் அடிச்சிட்டோம். ஓகே, அனிமல்ஸ் எல்லாமே நம்ம கலர் அடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஓகே children, நம்ம முதல் கட் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணியாச்சு. நம்மளோட இந்த ஓகே கப்பல் நம்ம கட் பண்ணிச்சு. ஓகே, இது போது நம்ம ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒன்றில் ஒரு ஒயிட் பேப்பர் நம்ம எடுத்துட்டு இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு நம்ம கிளாத் வரைஞ்சிடலாம். ஓகே சரி, கிளாத் வரைஞ்சி ப்ளஸ் நம்ம கிளாவுக்கு நம்ம எழுந்த போகிறோம். ஓகே, என்ன எழுந்த போகிறோம், God is faithful, He keep His promise. ஓகேவா, என்ன செய்யலாம், வேறு மேஜிக் கலர் இல்லைன்னா மக்க பென் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் எழுதலாம். God is faithful, ஓகேவா, கீழே He keep His promise. God is faithful, He keep His promise. இப்போ என்ன செய்ய போகிறோம், இது கலர் அடிச்சுட்டு நம்ம வெட்ட போகிறோம். கேட்சிடுறேன். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்மளுடைய இந்த கிளாத்து ஓகே God is faithful, He keep His promise. ஸோ திச்சு கலர் அடிச்சுட்டேன். ஓகே, திச்சு பிங்க் கலர், அப்போ தென் கலர் இஸ் ப்ளூ கலர்லாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஓகே நம்ம கலர் பேப்பர்ஸ் எடுத்தோட ஓகே கலர் பேப்பர்ஸில் நம்ம சின்ன சின்னதாக நம்ம வெட்ட போகிறோம். ஓகே, நம்ம ரெயின்போ மாரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், ஜஸ்ட் மடிச்சிட்டு சின்னதாக ஸ்மால் சின்னதாக நம்ம மடிச்சுட்டு then just cut half மீட்டர் கட் பண்ணுங்க. ஸோ இதுமாரி ஓகே 7 கலர்ஸ் இருக்கும். ஓகே, ரெயின்போக்கு 7 கலர்ஸ். ஸோ நீங்கள் 7 கலர்ஸ் இதை விட்டுடணும். ஸோ இங்கே பிக்சரில் சில கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஓகே
God is faithful இருக்குல்ல, அதை நீங்கள் பின்னால் திருப்பி இதை அழகாக நீங்கள் பின்னால் ஒட்ட போகிறீங்க. Just color this அடுக்கி வைக்கிறேன். then just இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நீங்கள் ஓகே ஜஸ்ட் நீங்கள் அழகாக நீங்கள் கீழே அழகாக போய் அடுக்கி வச்சுட்டு God is faithful then கீழே ஸ்ரேம்பு. ஏன்னா கருத்து இந்த ப்ராமிஸ்க்கு இருக்கும் போது மேகத்தில் ஓகே வானத்தில் கருத்து ரெயின்போ கொடுத்தாங்க. ஓகே அதோட அடையாளம் தான் அந்த ப்ராமிஸு கருத்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஓகே சரி கடைசி ஸ்டெப் என்னதுன்னா நம்மளுக்கு இதுவும் இருக்குது. ஓகே கடைசி ஸ்டெப் என்னதுன்னா நம்ம இது ரிப்பன் போட போகிறோம். ஓகே ஷிரன் ஓகே ஸோ உங்களுக்கு தேவையான இது ஒரு ரிப்பன். ஓகே சில்ட்ரன்ஸ் நீங்கள் என்ன கலர் ரிப்பன் வேணால் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே டீச்சர் இங்கே ஒரு கோல்ட் கலர் ரிப்பன் இருக்குது. ஸோ டீச்சர் இங்கே என்ன செய்கிறேன் ஓகே ஒன்று நீங்கள் இங்கே ஒரு ஹோல் போட்டு பஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் அழகாக இப்படி கண்டும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இப்படி பின்னால் இப்படி அழகாக வச்சுட்டு நீட்டாக வெட்டிட்டு அழகாக இப்படி வச்சுட்டு இங்கே திக் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஓகே இது இப்படி ஆயிடுச்சு. ஓகே நம்ம இப்படி வீட்டில் நம்ம தொங்க போடலாம். ஓகே அடுத்தது இதுவும் அதே மாரி தான். நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேட்னா ஒரு ரிப்பன் நீங்கள் வெட்டிட்டு ஒன்று நீங்கள் ஹோல் போட்டு நீங்கள் அழகாக கட்டலாம். இல்லைன்னா நீங்கள் அழகாக பின்னால் இப்படி வச்சுட்டு நீங்கள் டேப் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன் டீச்சர் கொஞ்சம் டபுள் டேப்லாம் பண்ணேன். ஸோ அது கண்டிப்பாக இருக்கு. ஓகே சில்ட்ரன்ஸ் இதுதான் நம்மளோட கிராஃப்ட். ஓகே சில்ட்ரன்ஸ் இதுதான் நம்மளோட கிராஃப்ட். ஓகே God is faithful. ஓகே ரெயின்போ வச்சு then this another one இது நோவா ஆர்க். ஓகே இது ஒன் நீங்கள் செஞ்சு நம்ம குரூப்புக்கு நீங்கள் அனுப்பலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் நம்ம குரூப்புக்கு அனுப்பலாம். ஓகே சில்ட்ரன்ஸ் ஸோ எங்களுக்கு கிராஃப்ட் இது தான். ஸோ டீச்சர் விஸ்வாசிக்கிறேன் உங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்குன்னு. ஓகே சில்ட்ரன்ஸ் நம்ம அடுத்த காரியம் நம்ம பார்க்கலாமா? ஓகே தேங்க்ஸ் சில்ட்ரன். God bless you. Shalom everyone. Today our memory verse Romans 12 verse 1. Present your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true worship. Romans 12 verses 1. Present your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true worship. This is our craft. Thank you. Thank you. Shalom to pastors, teachers and all my friends. Romans 12 verses 1. Present your bodies a living
sacrifice, wholly acceptable to God. This is my craft. Thank you. Hi, Shalom. Romans 12 verse 1. Present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable worship. Thank you. Here's my craft. Shalom. Romans 12 verse 1. Present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your responsible service. This is my craft. Thank you. Hi, Shalom everyone. This is my craft. Thank you. Bye. வெல்கம் பேக் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம வர்ஷிப் பண்ணோம், கிராஃப்ட் செஞ்சோம், முக்கியமாக வேர்சஸை மெமரைஸ் பண்ணோம். அதை விட ரொம்ப முக்கியமாக என்ன கற்றுக்கிட்டோம்? நோவா தாத்தா ஸ்டாரியை நம்ம கற்றுக்கிட்டோம். நோவா தாத்தா போல தான் நம்மளும் இருக்கணும். யான்னு சொல்லுங்க. கடவுள் சொன்ன கட்டளையை நோவா தாத்தா ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக டவுட்டே இல்லாமல் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தார். அதனால தான் நோவா தாத்தா சேஃபாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தார். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்மளும் அதே போல் இருக்கணும். எந்த கஷ்ட காலம் வந்தாலும் நம்ம கடவுளையே பின்பற்றி கடவுள் மேலேயே ஹோப் வச்சுருக்கணும். ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம். சரி கிட்ஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டது அவ்வளோதான். அடுத்த வாரத்துக்கு நம்ம இன்னும் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாரியை கற்றுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு குட்டி க்ளோசிங் ப்ரே செஞ்சுட்டு போவோமா? வாங்க, டீச்சரோட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாள் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு அவ்வளோ பிளஸ்டாக வழிநடத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த நோவாவை போல ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே ஒரு நல்ல ஃபேத்ஃபுல்லான பர்சனாக எங்களை மாற்றுங்கள் ஆண்டவரே. இதே போல் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் நீ ஆசீர்வதியும் பலன்படுத்தும் வழிநடத்தும் ஆண்டவரே. முற்றிலுமா உன் கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.